10th Math Chapter 2 Numbers and Sequence Exercise 2.1125. Find all positive integers which when divided by 3 leaves remainder is 2. இங்கே பாருங்கள், find all positive integers which divided by 3. எல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் 3ஆல் டிவைட் ஆகணும். ரிமைண்டர் வந்து என்ன வரணும், 2 வரணும்னு சொல்லியிருக்காங்க. த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நமக்கு சொல்யூஷனு போவோம். த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னது, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் டிவைடட் பை என்னென்னு சொல்லியிருக்காங்க 3. ரிமைண்டர் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 2. நமக்கு வந்து யூக்ளிட் டிவிஷன் லெமா ஃபார்முலா படி ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். நமக்கு இப்போ ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பி அணிஜன்னா என்னது, பி அணிஜன்னா நமக்கு டிவைடட் பை 3 லீவ்ஸ், அதாவது டிவைடட் பை த நம்பர் 3 கோஷியன்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ரிமைண்டர் வந்து என்னது 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏ ஈக்குவல் டு நமக்கு பிக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க 3. இப்போ 3 ப்ளஸ் ஆர். ஆர் வந்து நமக்கு தெரியாது, ஆர் வந்து 2, ஏ வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். தென் இப்போ க்யூக்கு வேல்யூ, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் 0லேருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸட்ரா எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் 0 கொடுக்குறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு க்யூக்கு என்ன கொடுக்குறேன் 0 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு என்னது, இது 0 ஆகிடும் 2. நெக்ஸ்ட்டு 1 கொடுக்குறேன். 1 கொடுக்குறப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 2, 3 ப்ளஸ் 2 5. நெக்ஸ்ட்டு க்யூக்கு 2 கொடுக்குறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 2. அப்படின்னா என்னது 3 2s are 6, 6 ப்ளஸ் 2 8. இப்போ ஆன்சர் வந்து எது எதெல்லாம் வருது 2, 5, 8 எக்ஸட்ரா. ஓகே, ஒன்ஸ் மோர், ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். தென் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 3. டிவைடட் பை 3. ரிமைண்டர் வந்து என்னது சொல்லியிருக்காங்க 2. இப்போ பாருங்கள், யூக்ளிட் டிவிஷன் லெமா படி ஃபார்முலா வந்து என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இப்போ ஏன்னு சொன்னால் என்னது, ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பாசிட்டிவ் இன்டிஜர் 3q. பியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3q ப்ளஸ் ஆர். ஆர் ரிமைண்டர் வந்து எத்தனை நமக்கு, ரிமைண்டர் வந்து 2. ஓகே, 3q ப்ளஸ் ரிமைண்டர் வந்து என்னது 2. இப்போ க்யூவோட வேல்யூ பாருங்கள் 0, 1, 2, 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் 0, 1, 2, 3, 4 எக்ஸட்ரா. தென் q is equal to 0. க்யூக்கு வந்து 0 கொடுக்குறப்போ தென் a is equal to 3 இன்ட்டு என்னது 3 இன்ட்டு 0 ப்ளஸ் என்னது 2. இப்போ 3 இன்ட்டு 0னா 0, ஆன்சர் வந்து 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்யூக்கு நான் 1 கொடுக்குறேன். a is equal to 3 இன்ட்டு 1 ப்ளஸ் என்னது 2. இப்போ 3 ப்ளஸ் 2 என்னது 5. நெக்ஸ்ட்டு க்யூக்கு வந்து என்ன கொடுக்குறேன் 2 கொடுக்குறப்ப ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3 2s are 6, 6 ப்ளஸ் 2 8. இப்போ நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னதெல்லாம் வருது 2, 5, 8 எக்ஸட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man has 532 flower pot. Then he wanted to arrange them in rows such that each row contained 21 flower pots. Find the number of each completed rows and how many flower pots are left over ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதாவது a man has 532 flower pots. எவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்குறோம் 532. he wanted to average them in rows such that each row contain 21 flower pots. இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃப்ளவர் பாட்ஸுக்கும் ஒவ்வொரு ரோக்கும் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வைக்கிறாங்க 21. find the number of completed row and how many flower pots கண்டுபிடிக்கணும். ஓகே, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? இப்போ ஒன்ஸ் மோர், a man has 532 flower pots. ஒரு மேன் வந்து எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்கணும் 532. he wanted to arrange them in rows such that each row contained 21 flower pots. ஒவ்வொரு ரோக்கும் எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் 21. நமக்கு நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இடிஎல் இது யூக்ளிட் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ்
என்னது ஆர் ஃபார்முலா. இப்போ ஏன்னா எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் 532 ஈக்குவல் டு பி வந்து எத்தனை ரோஸ்ன்னு, அப்போ எத்தனை ரோ 21 q ப்ளஸ் ஆர் 532 ஈக்குவல் டு 21 இன்டு q வந்து கண்டுபிடிக்கணும். கோஷியன்ட் ரிமைண்டர் நம்ம என்ன செய்கிறோம் கண்டுபிடிக்கிறோம். 532 21ஆல் டிவைட் பண்ணுங்கள். 21 2s are 42. இப்போ மைனஸ் பண்ணிவிடுங்க. 112. இப்போ திருப்பி 21 இது பண்ணிவிடுங்க. 21 5s are 105, ரிமைண்டர் 7. இப்போ பாருங்கள் கோஷியன்ட் நமக்கு என்ன வந்துச்சு 25, அதுதான் 25. 21 இன்ட்டு 25, ரிமைண்டர் வந்து 7. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் என்னன்னா கோஷியன்ட் தான் நம்பர் ஆஃப் ரோஸ். ரிமைனிங் ஃப்ளவர் பாட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். என்னது 7. ரிமைனிங் ஃப்ளவர் பாட்ஸ் இப்போ எவ்வளவு நமக்கு 7. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸாமுக்கு கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட். ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. இப்போ 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸாக எடுக்கிறோம். நமக்கு எதுன்னு தெரியாது, அதனால் n-1ன்னு எடுக்கிறோம். த கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் டிவிசிபிள் பை எதால் டிவிசிபிள் ஆகணும்னு சொல்கிறாங்க 2ஆல். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ராடக்டாக ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் என்ன செய்யணும் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் என்னென்னா என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். ப்ராடக்ட் என்னென்னா என்ன பண்ணுறோம் மல்டிபிள் n இன்ட்டு n-1. இப்போ that is equal to n into n என்ன n square, n into 1 n. ஓகே, எனி பாசிட்டிவ் இன்டிஜர் இந்த ஃபார்ம் ஆஃப் நம்ம இனி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இனி ரெண்டான எடுக்கிறோம். 2q எடுக்கிறோம். 1 2q + 1, இது வந்து ஈவன், இது வந்து ஆடு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். when n is equal to என்னது எடுத்தோம் நம்ம 2q + 1 எடுத்தோம். இதில் ஈவன் எடுக்கிறோம். இது வந்து என்னது ஈவன் எடுக்கிறோம். ஈவன் எடுக்கிறப்ப அதே சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் பாருங்கள் n² - n. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n² அப்படின்னா என்னது 2q the whole square, என்னது 2q the whole square minus 2q மைனஸ் என்னது 2q. எண்ணுக்கு n இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் n² n 2q the whole square மைனஸ் n என்னன்னா என்னது 2q. ஓகே, இப்போ பாருங்கள் இது வந்து வெறும் when n is equal to 2q. ஓகே, இப்போ 4q² மைனஸ் 2q. 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4q² மைனஸ் 2q. இதில் இருந்து ஒரு 2q நம்ம என்ன செய்கிறோம் காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தோம்னா இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது 2q. இதில் என்ன இருக்குது -1, அவ்வளோதான். நெக்ஸ்ட் r is equal to அப்படின்னா q இன்ட்டு 2q - 1. இந்த நம்பர்ஸை விட்டுடுங்க. q இன்ட்டு 2q - 1 தான் என்னது r. இப்போ இதை எப்படி எழுதலாம் 2rன்னு எடுக்கலாம். இதை எப்படி எடுக்கலாம் 2 இன்ட்டு r. இப்போ இது வந்து 2 இருக்குது பாருங்கள். 2 வந்து என்ன அது n² - n is divisible by எதால் டிவிசிபிள் ஆகும் 2. ஓகே, இந்த சம் திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். when n is equal to இப்போ என்னென்னு எடுக்கிறோம் n is equal to 2q. n is equal to 2q. இந்த n² - n இதை வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். then 2q the whole square minus 2q, then 2q the whole square ன்னா 4q² minus 2q. இதோட 2q காமனாக எடுத்துடுங்க. அப்போ 2q - 1. ஓகே, r is equal to q into 2q - 1. இதுதான் ஆரோட வேல்யூ. that is equal to 2 into இவ்வளோ ஒன்றுன்னா r, அப்போ 2r. இப்போ n² - n is divisible by 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர் எடுப்போம். ஆட் நம்பர் என்னது n is equal to 2q + 1. n is equal to 2q + 1. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n² அப்படின்னா என்னது 2q + 1 the whole square minus n 2q + 1. இப்போ 2q + 1 இது ரெண்டு காமனாக எடுத்துடுங்க. காமனாக எடுத்திங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது 2q + 1, இதில் -1. ஓகே,
நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2q + 1 இன்ட்டு இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது 2q. தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு என்னது இந்த 2 இன்ட்டு 2q + 1. இது இப்போ இவ்வளோ ஒன்று சொன்னால் என்னது r. q இன்ட்டு 2q + 1ன்னா r, அப்படின்னா 2r. இப்போ இதுவும் வந்து 2ஆல் என்ன செய்யும் டிவிசிபிள் ஆகும். எவரி பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் எதில் இருக்குது எண்ணில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4th sum. when the positive integers be a, b and c, அதாவது ஒரு 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தந்துருக்குறாங்க. இதெல்லாம் a, b and c ஆர் டிவைடட் பை ஃபஸ்ட்டு வந்து டிவைடட் எதில் டிவைட் பண்ணுறோம் 13, ஏயை 13ஆல் டிவைட் பண்ணுறோம். தென் the respective remainder are first the once more the positive integers be a, b and c. இப்போ 3 என்ன கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் a, b, c டிவைடட் பை 13. ஒவ்வொன்றையும் எதையால் டிவைட் பண்ணணும் 13ஆல். the respective remainder are ஏயோட ரிமைண்டர் 9, பியோட ரிமைண்டர் 7, சியோட ரிமைண்டர் என்னது 10. ஓகே, அதாவது ஏக்கு ரிமைண்டர் வந்து என்னது 9, பியோட ரிமைண்டர் என்னது 7. ஓகே, ஏக்கு 9, பிக்கு 7, அடுத்தது சிக்கு 10. ஸோ தட் a + b இஸ் டிவிசிபிள் பை 13. இது ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நீங்கள் நல்லா புரிஞ்சு பண்ணுங்க. the positive integers be a, b and c. அதாவது 3 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, 13ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிமைண்டர் கொடுத்துருக்குறாங்க, ஏக்கு 9, பிக்கு 7, அடுத்து சிக்கு 10. ஸோ தட் a + b + c இஸ் டிவிசிபிள் பை 13. இப்போ பாருங்கள், லெட் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இதெல்லாம் a, b, c. நம்ம வந்து EDL ஃபார்முலா இதை அப்ளை பண்ணுறோம். a = bq + r. ஏ தெரியாது நமக்கு, பி என்னென்னா என்னது எதால் டிவைட் பண்ணுறோம் 13 இன்ட்டு q ப்ளஸ் என்னது ஆர்ன்னா ஃபஸ்ட்டுக்கு அது 9. நெக்ஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 13q + 7. நெக்ஸ்ட்டு சிக்கு 13q + 10. ஓகே, இப்போ 3 ஆட் பண்ணுறோம் a + b + c. தட் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே எழுதி ஆட் பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பியோடது சியோடது ஆட் பண்ணிட்டு 13 ³ 13 ³ ஆட் பண்ணால் என்ன வரும் 39 ³ இப்போ 9 + 7 எவ்வளோ 16, 16 + 10 26. இப்போ இது ரெண்டு ஒரு 13 காமன் ஆடுங்க. அப்போ என்னது பேலன்ஸ் இருக்குது 13 காமன் எடுத்தால் இது 3 டைம்ஸ் போகும், 3³ + 2. ஓகே, இப்போ இது 13 வந்து ஏபிசி டிவிசிபிள் பை எதால் டிவிசிபிள் ஆகும் 13ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சம் பாருங்கள். Prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. இப்போ ஏதாச்சும் ஒரு இன்டிஜர் எடுங்க, எக்ஸ் மீது நான் ஒரு எக்ஸ் எடுத்தேன். ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் x². லெட் எக்ஸ் பி த ஈவன் இன்டிஜர். இப்போ இது ஈவன் இன்டிஜராக இருந்தால் நமக்கு ஃபார்முலா பாருங்கள், a = bq + r. நம்ம யூக்ளிட் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். x = பியோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 divided by என்னென்னு சொல்லியிருக்காங்க 4. இப்போ b வந்து 2ஆக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் நமக்கு என்னது 2ஆக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் வந்து தெரியாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0 இல்லைன்னா 1, 0 எடுத்துருக்குறோம். இப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், x² = 4q². ஓகே, நெக்ஸ்ட்டு xp இதை ஆடாக இருந்துச்சுன்னா x = 2k + 1. இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணிவிடுங்க, x² = 2k + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது a + b த ஹோல் ஸ்கொயர். தென் a², அதாவது என்னது 4k², 2ab 2 × 2 4, 4 × 1 4, 4k + 1² 1. ஓகே, இது ரெண்டு 4k காமன் எடுத்துடுங்க. அப்போ ஒரு k இருக்குது. இப்போ இதில் 1 + 1 இருக்குது. அப்படின்னா 4k இன்ட்டு இந்த 1 இங்கே பாருங்கள், இது இப்போ என்ன ஃபார்மில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 4 இன்ட்டு இது என்ன ஃபார்மில் இருக்குது q + 1. ஓகே,
தென் கே இன்டு என்னது கே ப்ளஸ் 1, தென் 4k இன்டு கே ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, தென் இது இவ்வளவு என்னது q ப்ளஸ் 1. இந்த இவ்வளோ வேல்யூ என்னென்னு எடுப்போம், q1 எடுப்போம். இவ்வளோ வேல்யூ என்னது q1. இப்போ q இஸ் ஈக்குவல் டு k இன்டு கே ப்ளஸ் 1 இஸ் சம் இன்டிஜர்ஸ். எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ்